Hi, hello, viewers. Welcome to Coding Tamila channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு நியூ ப்ரோக்ராம் பைத்தானில் என்ன அப்படின்னா பைத்தானில் வந்துட்டு பர்ஃபெக்ட் நம்பர் செக்கிங் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். இந்த பர்ஃபெக்ட் நம்பர் செக்கிங் என்னன்னா ஒன்றும் இல்லை, ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி ஒரு நம்பர் வந்து பர்ஃபெக்ட் நம்பரா இல்லையான்றதை செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் வந்து எழுதுறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நம்ம பர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னா என்னன்றது புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ பர்ஃபெக்ட் நம்பர்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்ற என்ன அப்படின்னா, ஸோ ஒரு நம்பர் வந்துட்டு அந்த நம்பரோட அந்த நம்பருக்கு கீழே இருக்கிற அந்த நம்பரை விட கம்மியான நம்பரில் இருக்கிற எல்லா டிவைசஸையும் சம் பண்ணும்போது அந்த நம்பரோட டிவைசஸ், ஓகே, அந்த டிவைசஸ் எல்லாமே அந்த நம்பரோட ஓன் டிவைசஸாக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு அந்த நம்பர் எல்லாத்தையுமே சம் பண்ணும்போது வந்துட்டு என்ன பண்ணணும்னா அந்த நம்பர் வந்து வரணும், அந்த ஹோல் நம்பர். அப்படி வந்தது அப்படின்னா அந்த நம்பர் பர்ஃபெக்ட் நம்பர், இல்லைன்னா இல்லை. ஸோ பர்ஃபெக்ட் நம்பர் என்னன்றதை இங்கே கமாண்ட் லைனில் எழுதி காமிக்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போது 6ன்ற ஒரு நம்பரை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பர்ஃபெக்ட் நம்பர் ஆர் நாட் செக் பண்ண போகிறேன். ஓகே, இது பர்ஃபெக்ட் நம்பரா இல்லையா அப்படின்றத. ஓகே, ஸோ பர்ஃபெக்ட் நம்பர் ஆர் நாட். ஓகே, ஸோ பர்ஃபெக்ட் நம்பரா இல்லையான்றத செக் பண்ணுறேன். இதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா 6ஓட டிவைசஸை செக் பண்ணணும். அதாவது 6க்கு டிவைசஸ் வந்துட்டு 6க்கு கீழே தான் இருக்க முடியும். 6ஓட அதிகமான நம்பரை வச்சு 6 டிவைட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் 6ஓட கீழே இருக்கிற எல்லா அதோட டிவைசஸ் என்ன அப்படின்னா, ஸோ 6 வந்து 3ஆல் டிவைட் ஆகும், அதே மாதிரி 2ஆல் டிவைட் ஆகும், ஒன்னாலையும் டிவைட் ஆகும். அதாவது ஒன்றை வச்சு எல்லா நம்பரையும் டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்படின்றப்போ எக்ஸப்ட், ஓகே, ஸோ ஒன்றை வச்சு எந்த நம்பர் டிவைட் பண்ணாலும் அதே தான் வரப்போகுது. ஸோ அப்படின்றப்போ 6க்கு வந்து டோட்டலாக எத்தனை டிவைசஸ்னால் 3 டிவைசஸ் இருக்கா. இப்போ நம்மளோட கண்டிஷன் என்ன அப்படின்னா ஆல்ரெடி பர்ஃபெக்ட் நம்பர் என்ன சொன்னேன் இல்லையா, என்ன அப்படின்னா ஒரு நம்பரோட எல்லா டிவைஸையும் சம் பண்ணும்போது அந்த நம்பர் வரணும். அப்படி வந்ததுன்னா அது பர்ஃபெக்ட் நம்பர், இல்லைன்னா அது பர்ஃபெக்ட் நம்பர் இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு 6ஓட டிவைசஸ் எல்லாத்தையும் சம் பண்ணும்போது 6 வந்தது அப்படின்னா 6 வந்து ஒரு பர்ஃபெக்ட் நம்பர் அர்த்தம். ஓகே, ஸோ அதனால் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 + 2 + 1. ஓகே, ஸோ இது ஈக்குவல் என்ன வரும் அப்படின்னா 6. ஓகே, சாரி 9. ஓகே, 6. ஸோ இது வந்து சக்ஸஸ். ஓகே, ஸோ அப்படின்றப்போ நம்ம என்ன பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா, ஸோ 6 இஸ் அ பர்ஃபெக்ட் நம்பர். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்துட்டு அர்த்தம். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னா என்னன்றது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கமாண்ட் லைனில் கெட்டிங் கொடுத்துருக்கேன். ஓகே, பர்ஃபெக்ட் நம்பர் checking using Python program. ஓகே, ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பர்ஃபெக்ட் நம்பர் செக்கிங் யூசிங் பைத்தான் ப்ரோக்ராம் அப்படின்றத இன்புட்டாக கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இன்புட் இன்புட் இல்லை, இது கமாண்ட் லைன், ஜஸ்ட் ஹெட்டிங். ஓகே, கமாண்ட் லைனாக கொடுத்துருக்கேன். இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு நம்பர் பர்ஃபெக்ட் நம்பரா இல்லையான்ற செக் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்துட்டு அந்த நம்பர் தேவை. ஒரு நம்பர் நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் அந்த நம்பர் பர்ஃபெக்ட் நம்பரா இல்லையான்றது செக் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு நம்பரை வந்து இன்புட்டாக வாங்க போகிறோம். ஸோ நம்பர் ஈக்குவல் டு int of input of, ஸோ நம்பர் வந்து இண்டிஜுவல் வாங்கிக்கிறேன். ஸோ அதனால் வந்து int of கீவேர்டு. ஓகேவா? ஸோ int of enter a number. ஓகே, blah blah blah. ஓகே, ஸோ நம்பரை வந்து இன்புட்டாக வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் லைன் போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராமோட லாஜிக் வந்துட்டு ஒரு தடவை சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இன்புட் வாங்கணும். ஓகே, இன்புட் வாங்கினதுக்கப்புறம் பர்ஃபெக்ட் நம்பர் என்ன, ஒரு நம்பரோட டிவைசஸ் எல்லாத்தையும் சம் பண்ண அந்த நம்பர் வரும், அவ்வளோதான். ஸோ அப்போ நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா அந்த நம்பரோட எல்லா டிவைசஸும் நமக்கு தேவை. அந்த நம்பரோட எல்லா டிவைசஸும் இருந்தால் மட்டும்தான் அதை சம் பண்ண முடியும். அதை சம் பண்ணி வர ரிசல்ட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா சம் பண்ணி வர ரிசல்ட்டை ஆக்சுவல் நம்பரோட கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அந்த நம்பர் பர்ஃபெக்ட் நம்பர் சொல்லிடலாம். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்புட் வாங்குறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா அந்த நம்பரோட எல்லா டிவைசஸும் எடுக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பு எல்லாத்தையும் சம் பண்ணுறோம். அதுக்கடுத்த ஸ்டெப்பு கண்டிஷன் செக் பண்ணுறோம். அதாவது அந்த நம்பரும் சம் பண்ண ரிசல்ட்டும் ஈக்குவலாக இருக்கா செக் பண்ணுறோம். ஈக்குவலாக இருந்தால் பர்ஃபெக்ட் நம்பர், இல்லைன்னா வந்து இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் நம்பர். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு லாஜிக்கோட ஃப்ளோ. இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இன்புட் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா அதோட டிவைசஸ் எல்லாத்தையும் வாங்க போகிறோம். பட் ஆனால் நம்ம நினைக்கலாம், ஓகே,
ஃபஸ்ட்டு வந்து டிவைஸ்லாம் வாங்கிட்டு அடுத்து தனி பிளாக்லாம் சம் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஸோ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரே ஒரு சிங்கிள் ஃபார் லூப்லேயே வந்துட்டு என்னென்னா நம்பர்ஸை வாங்கி அதை சம்மும் வந்துட்டு டிவைஸஸை வாங்கி அதை சம்மும் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதை வந்து ஒரே ஒரு ஃபார் லூப்லேயே முடிச்சிடலாம். ஸோ அதுக்காக வந்து ஃபார் லூப் வந்து ஓப்பன் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னா இங்கே ரேஞ்ச் பேஸ் பண்ணி வந்துட்டு ரன் பண்ணணும். அதனால தான் வந்துட்டு ஃபார் லூப். ஓகே, ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப்ல என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஓகே 1 நம். ஸோ 1லேருந்து அந்த நம்பர் வரைக்குமே வந்துட்டு ரன் பண்ண போகிறோம். சாரி, லூப்பை வந்து ரன் பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து இஃப் கண்டிஷன் செக் பண்ணணும். ஓகே, வெயிட். ஸோ எதுக்காக வந்துட்டு 1லேருந்து ரன் பண்ணுறோம், 0லேருந்து ரன் பண்ணக்கூடாது அப்படின்னா இங்கே வந்துட்டு இந்த இஃப் கண்டிஷன் எழுதுறேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு உங்களுக்கு புரியும். இஃப் நம் மாட் ஐ ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ கொடுத்துட்டா இல்லையா? ஸோ இங்கே வந்துட்டு என்ன நடக்கும் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் இந்த ப்ரோக்ராம் நம்பரை வந்துட்டு ஐயோட வேல்யூவால் டிவைட் பண்ணி பார்த்துட்டு அது 0க்கு ஈக்குவலாக இருக்கா, சாரி மாடல் எடுத்து பார்த்துட்டு அது 0க்கு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம 0வில் கொடுத்தோம் அப்படின்னா 0 நம்பரை வந்துட்டு 0வால் டிவைட் பண்ணி பார்ப்போம். அப்போ வந்து எரர் வரும். ஓகே, ஸோ 0வில் ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது, 1ல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, 1ல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ரீசன் இதுதான். 0வில் ஸ்டார்ட் பண்ணால் நம்பர் டிவைட் பை 0, ஸோ வந்துட்டு எரர் தான் வரும். ஸோ 1ல் தான் ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் வந்துட்டு 1. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா நம்பர் வந்து மாடல்ஸ் எடுத்து பார்த்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த நம்பர் தான் வந்துட்டு டிவைசராக இருக்கும் இல்லையா? ஸோ ஆக்சுவலாக இங்கே ரீசன் என்ன அப்படின்னா அந்த நம்பர் வந்துட்டு ஐன்ற நம்பரால் டிவைட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ ஐன்ற நம்பரோட இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஐன்ற நம்பர் அந்த நம்பரோட டிவைசராக இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு அந்த நம்பரை வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இங்கே நான் வந்து டெம்பரரி வேரியபிள் முன்னாடி கிரியேட் பண்ண வேண்டியது, அதனால் வந்துட்டு மறந்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ டெம்பரரி வேரியபிளில் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ டெம்பரரி வேரியபிளில் ஒரு டோட்டல்ன்ற வேரியபிள் அதுக்கு வந்துட்டு இனிஷியலாக 0ன்னு கொடுத்துட்டேன். ஓகே, கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு உள்ள இஃப் கண்டிஷனுக்குள்ளே போனோம்னா ஸோ டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் ப்ளஸ் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஐ. ஓகே, ஸோ அவ்வளோதான் வந்துட்டு வேலை முடிஞ்சது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா டோட்டலில் வந்துட்டு இனிஷியலாக 0, ஸோ டோட்டல் ஈக்குவல் டோட்டல் ப்ளஸ். எதுக்கு இனிஷியலாக 0 அப்படின்னா நம்ம வந்து இங்கே அடிஷன் பண்ண போகிறோம். அடிஷன் பண்ணுறப்போ மினிமம் 2 நம்பர் தேவை. ஸோ அதனால தான் வந்துட்டு ஐயில் வந்து ஆல்ரெடி ஒரு நம்பர் ஸ்டோர் ஆகிருக்கு. பட் ஆனால் டோட்டலோட ஆட் பண்ணுறப்போ எதுவுமே இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கு மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்றப்ப ஆட் பண்ணுறப்போ எரர் தான் வரும். ஓகே, ஏன் அப்படின்னா ஸ்ட்ரிங்கையும் வந்துட்டு இண்டிவிஜுவலையும் ஆட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்துட்டு இனிஷியலாக ஒரு வேல்யூ தேவை. 1 கொடுத்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகிரும், அவுட்புட் வந்து தப்பாக வரும். ஸோ 0 தான் இனிஷியல் வேல்யூ எப்போவுமே. ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்பர் இன்புட்டாக வாங்கிட்டு எல்லா நம்பரையும் டிவைட் பண்ணி பார்த்து டிவைசரை கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் சம் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு 80% ஒர்க் முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் சொன்ன ஒர்க் ஃப்ளோவில் என்ன பண்ணியிருக்கோம், இன்புட் வாங்கியாச்சு, டிவைஸை கண்டுபிடிச்சாச்சு, சம் பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் ஒன்று இருக்குது, கண்டிஷன் செக் பண்ண மட்டும்தான். ஸோ அதில் வந்துட்டு இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறேன். ஸோ என்ன அப்படின்னா இஃப் கண்டிஷன் செக் பண்ணும்போது ஒன்றே ஒன்று தான். என்னென்னா நம்ம வாங்கின நம்பரும் இன்புட்டாக வாங்கின நம்பரும் டோட்டல் பண்ண ரிசல்ட் ரெண்டுமே வந்துட்டு ஒன்றா இருந்தது அப்படின்னா நம்பர் இஸ் அ பர்ஃபெக்ட் நம்பர். ஓகே, ஸோ டோட்டல் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ இப்போ வந்துட்டு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா என்ன பண்ணணும், திஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் நம்பர், அவ்வளோதான். ஓகே, திஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் நம்பர். ஓகே, ஸோ முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து எல்ஸ் கண்டிஷன். ஸோ எல்ஸ் எதுக்கு அப்படின்னா ஒருவேளை வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அந்த நம்பர் பர்ஃபெக்ட் நம்பர் கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு இது பர்ஃபெக்ட் நம்பர் இல்லை அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் நம்பர். ஸோ ஓகே, ஃபுல் ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சது. ஸோ ப்ரோக்ராம் வந்துட்டு ஒரே ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து வந்து ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மன்ற வேரியபிளில் இன்டிஜர் நம்பரை இன்புட்டாக வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா டோட்டல்ன்ற ஒரு வேரியபிள் அதை இனிஷியல் வேல்யூவாக என்ன கொடுத்துருக்கேன்னா 0ன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபார் லூப். இந்த ஃபார் லூப்போட பர்பஸ் என்ன அப்படின்னா டிவைஸ் அந்த நம்பரோட டிவைஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அதெல்லாம் சம் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பில் 1ன்ற நம்பரை வந்துட்டு ஐயில் ஸ்டோர் பண்ணும். ஸோ இப்போ நம் மாட் ஐ இஸ் ஈக்குவல் டு 0, அதாவது அந்த நம்பர் வந்துட்டு 1ஆல் டிவைட் ஆகுதுன்னா என்ன பண்ணணும், ரிமைண்டர் வந்துட்டு 0 வரணும் இல்லையா? ஸோ அதான் வந்து கண்டிஷன். ஸோ நம் மாட் 1ன்னு கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து டிவைட் ஆகிடும். அப்போ ரிமைண்டர் எவ்வளோ, 0 தான். ஓகே,
கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஸோ என்ன பண்ணிடணும், ஒன்றுன்ற நம்பரை டோட்டலில் ஆட் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டூன்ற நம்பர். ஏன் அப்படின்னா ஒன்றுன்ற நம்பர் எல்லா நம்பர்லையும் டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, டூன்ற நம்பர் டிவைட் ஆச்சுன்னா ஆட் பண்ணும், இல்லைன்னா ஆட் பண்ணாது. இப்போ உதாரணத்துக்கு 6ன்ற நம்பர் இருக்குன்னா ஸோ 2ஆல் டிவைட் பண்ணி பார்க்கும், கண்டிப்பாக ரிமைண்டர் எவ்வளோனா 0 தான். ஸோ அப்படின்றப்போ 2 ஆட் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு 3ஆல் டிவைட் பண்ணி பார்க்கும், 6 வந்து 3ல் டிவைட் ஆகுமானா ஆகும். ஸோ அப்படின்றப்போ 3 ஆட் பண்ணும். அடுத்து வந்துட்டு 4 செக் பண்ணும், 4 டிவைட் ஆகாது, 5 டிவைட் ஆகாது, 6 வந்து செக் பண்ணாது. ஓகே, ஏன்னா அந்த நம்பர் வரைக்கும் தான் செக் பண்ண போகிறோம், அந்த நம்பரே வந்துட்டு எடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு எல்லா டிவைஸும் என்ன பண்ணிடுச்சுன்னா சம் பண்ணிடுச்சு. சாரி நெக்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது கண்டிஷன் மட்டும்தான். அதாவது நம்ம இன்புட்டாக வாங்கினா இந்த நம்பர், தென் வந்துட்டு நம்ம ஆட் பண்ண இந்த ரிசல்ட். ஓகே, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா செக் பண்ணாலே போதும். ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் நம்பரா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இஃப் நம்பர் இஸ் ஈக்குவல் டோட்டல், ஸோ நம்பரும் டோட்டலும் ஈக்குவலாக இருந்தால் this is a பர்ஃபெக்ட் நம்பர், இல்லைனா இது இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் நம்பர். ஓகே, ஸோ இதுதான் வந்து லாஜிக். ஸோ இப்போ கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ 3 2 1. ஸோ ரன் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்மளுக்கு இன்புட் கேட்கும். ஓகே, அதாவது எந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா பர்ஃபெக்ட் நம்பர் செக் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும். இப்போ 6ன்னு கொடுத்தேன்னா this is a பர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் ரன் பண்ணி வேறு ஏதாவது ஒரு நம்பருக்கு தரேன். 67 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 67 ஒரு பர்ஃபெக்ட் நம்பர் இல்லை. ஓகே, காரணம் என்னன்னா 67ஓட டிவைசரை வந்துட்டு சம் பண்ண வந்துட்டு 67 வரல. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுக்குறேன்னா 584 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ 584 ஒரு பர்ஃபெக்ட் நம்பர் கிடையாது. ஓகே ஓகே ஸோ இதுதான் வந்துட்டு பர்ஃபெக்ட் நம்பருக்கான ப்ரோக்ராம். ஸோ இந்த வீடியோவை முழுசாக பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நீங்களும் வந்துட்டு உங்களோட ஐடியில் பர்ஃபெக்ட் நம்பர் ப்ரோக்ராம் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸை ட்ரை பண்ணி பார்க்கும்போது வந்துட்டு பைத்தானில் நம்மளோட நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you later in the next video.